சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, அவங்களால என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது, சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓடக்கூடிய ஷேர் ஆட்டோக்கள் குறித்த ஒரு தொகுப்பை பார்க்கலாம். சென்னையின் போக்குவரத்து சேவைகளுள் முக்கியமான ஒன்றாக ஷேர் ஆட்டோக்கள் மாறியுள்ளது. மாநகராட்சி முழுவதும் ஷேர் ஆட்டோக்கள் இல்லாத வழித்தடங்களே இல்லை எனும் அளவிற்கு சென்னை முழுவதும் ஷேர் ஆட்டோக்கள் ஓடுகின்றன. அளவுக்கு அதிகமான ஷேர் ஆட்டோக்கள் காரணமாக மற்ற வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாவதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் ஷேர் ஆட்டோக்களில் இண்டிகேட்டர் பயன்படுத்தாமல் திடீரென திரும்புவதாலும் சாலைகளின் நடுவிலேயே பயணிகளை ஏற்றுவதற்காக நிற்பதாலும் விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது என்கின்றனர். ஷேர் ஆட்டோ வந்துக்கிட்டே இருப்பான், திடீர்னு அவன் எந்த நேரத்தில் எப்படி வந்து திரும்பிப்பாங்கன்னே தெரியாது. ஏன்னா ஒரு ஆள் பார்த்தா போதும், அவங்க இண்டிகேட்டர் போட மாட்டாங்க, பின்னாடி வர வண்டியை பார்க்க மாட்டாங்க, கபால்னு திருப்பிடுவாங்க. அதனால் சில நேரத்தில் முட்டிப்போம், பிரேக் அடிச்சு கீழே வரும், இந்த மாதிரி விபத்துக்கெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னையில் ஓடும் ஷேர் ஆட்டோக்களில் ஓட்டுநர் உட்பட 8 பேர் மட்டுமே பயணிக்க வேண்டும் என்றும், பெரிய வகை 3 சக்கர ஆட்டோக்களில் 4 பேர் மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் சட்டம் உள்ளது. ஆனால் நிதர்சனத்திலோ ஷேர் ஆட்டோவில் 15 வரையிலும், பெரிய வகை ஆட்டோக்களில் 8 பேரையும் ஏற்றிச் செல்கின்றனர். போக்குவரத்து காவல்துறையினரால் கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து அபராதம் விதிக்கப்பட்டாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என குமுறும் மக்கள் கட்டணம் வசூலிப்பதிலும் ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ அவசரத்துக்கு நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், வேலைக்கு அவசரமாக டைம் ஆகி போச்சு. அப்போ பஸ்ஸு வரலன்னா உடனே என்ன பண்ணுறாங்க, ஷேர் ஆட்டோ தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஷேர் ஆட்டோ வர்றதுனால அந்த சந்தர்ப்பத்தை இவங்க பயன்படுத்திக்கின்னு அதிகமாக காசு வசூல் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. இது ஒருபுறம் இருக்க, ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்களில் பெரும்பாலானோர் வாடகை ஓட்டுநர்களாக இருப்பதால் நாளொன்றுக்கு வாடகையாக 700 ரூபாய் வரை செலுத்துகின்றனர். பல்வேறு செலவுகள் கடந்து 2000 ரூபாய் வரை வசூலித்தால்தான் குடும்பத்திற்கு தேவையான வருவாயை பெற முடியும் என ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பயணிகளை ஏற்றுவதிலும் செல்ல வேண்டிய இடங்களுக்கு முந்திச் செல்வதும் பல்வேறு போக்குவரத்து பிரச்சினைகளை ஏற்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா ஓடினா 700 ரூபா கலெக்ஷனு, 500 ரூபா டீசல் போனால் ஒரு 600 ரூபா 700 ரூபா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இப்போ அது கூட ஓட மாட்டேங்குது. ரொம்ப வீட்டினுடைய பொருளாதாரம் ரொம்ப அடி வாங்கி போயிருக்கு. மக்களின் அன்றாட போக்குவரத்தில் பிரிக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்ட ஷேர் ஆட்டோக்களை நெறிமுறைப்படுத்த வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. பேருந்துகள் குறைவாக உள்ள வழித்தடங்களிலும் தனியாக ஆட்டோ ரிக்ஷா அமைத்து அதற்கான கட்டணம் செலுத்த இயலாதவர்களும், கூட்ட நெரிசலில் பேருந்துகளில் பயணம் செய்ய முடியாதவர்களும் பெரிதும் நம்பியிருப்பது ஷேர் ஆட்டோக்களை தான். இந்த ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்றுவதில்லை, அளவுக்கு அதிகமான ஆட்களை ஏற்றுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட குடும்ப பொருளாதாரத்திற்காக இவர்களது பயணம் நாள்தோறும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. போலீசாரின் கெடுபிடி ஒருபுறம் இருக்கிறது, மற்றொரு புறம் இந்த 700 ரூபாய் தோராயமாக ஆட்டோவிற்கு வாடகை செலுத்தக்கூடிய பெரும்பாலான ஷேர் ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறார்கள். இது தவிர பெட்ரோல், டீசல், அந்த எரிபொருளுக்கான செலவும் அவர்கள் அந்த வருமானத்திலிருந்து தான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இதையெல்லாம் கொடுத்த பிறகு வரக்கூடிய வருமானங்கள் மட்டுமே அவர்கள் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. பெரும்பாலான ஆட்டோ ஓட்டுநர்கள் சீசன் இல்லாத நேரங்களில் வருமானமே இல்லாமல் தவிப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு நெரிசல்களுக்கு மத்தியிலும் பலரது குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியிலும் நாள்தோறும் தங்களது குடும்பத்திற்கான வருவாயை தேடி இவர்களது பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் அன்சர் அலி, நியூஸ் 7 தமிழ், சென்னை.